கர்த்தரின் விலையேற பெற்ற இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு இருதயம் நிறைந்த தேவ சமாதானத்தை பெற்று கர்த்தருக்கு முன்பாக வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்து வரும் தேவஜனமே, நீ ஒவ்வொரு நாளும் மோட்ச பட்டணத்தின் வாக்கிய வாழ்வை தியானித்து வர வேண்டும். ஊரும் உலகமும் அதிகாலை குளிரின் ஆழ்ந்த அரவணைப்பில் நீ அயர்ந்து தூங்குகையில் உனது குடியிருப்பாம் பரலோகத்தையும் 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருக்கும் நம் நேச கர்த்தரையும் நிதானமாக நன்கு பார்த்துவிட்டு வந்துவிடு. புதிய ஆண்டின் ஒவ்வொரு நாள் காலையிலும் இது தொடரட்டும். தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 1 கொரிந்தியர் 2:9 என்று நாம் தேவனுடைய வசனத்திலே பார்க்கிறோம். இரட்சகர் பெருமான் தம்முடைய பரிசுத்த மக்களை பார்த்து, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதை மத்தேயு 25:34 நாம் பார்க்கிறோம். அந்த பாக்கிய நாட்டின் மகிமைகளை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். நான் இந்த உலகத்திற்கு உரியவன் அல்ல, எனது சொந்த நாடு ஆண்டவர் இயேசு வாழும் பரலோகமே. நான் எப்போது என் தகப்பன் வீட்டை சென்றடைவேன்? என் பரம தகப்பனுடைய சன்னிதானத்தில் நான் எனது நித்திய இளைப்பாறுதலை தொடங்கும் ஆனந்த நாள் எப்பொழுதோ என்ற ஏக்கமும் தாகமும் நம்மை முற்றுமாக ஆட்கொள்ள வேண்டும். நாம் விருதாப்பியம் ஆகும் வரை உலகில் உயிர் பிழைத்திருப்போமோ என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே என்று அப்போஸ்தலன் எழுதுகின்றார். அப்படி இருக்க விருதாபியத்தை எட்டி பிடிப்போம் என்ற நிச்சயம் நமக்கு எது? எனவே ஒவ்வொரு நாளும் நாம் மோட்சத்தையும் அதன் மகிமைகளையும் ஒளியில் உள்ள பரிசுத்தமானவர்களுடைய சுதந்திரத்தை சுதந்திரிக்க போகும் நமக்குள்ள ஸ்லாக்கியத்தையும் நாம் தியானித்து மகிழ்வோமாக. வருகைக்கான பாடல்களை பாடுங்கள், வருகைக்கான வசனங்களை தியானிங்கள். உலக காரியங்களை, படிப்பு, வேலை, குடும்பம் செய்து கொண்டே இருங்கள். ஆனால் அவைகள் மத்தியிலும் வருகையை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். 2 பேர் வயலில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். மத்தேயு 24:40. அந்த கால பரிசுத்தவான்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது மாரநாதா, இயேசு வருகிறார் என்று கூறினார்கள். அவ்விதமான மோட்ச நாட்டின் தியானம் நம்மை இன்னும் அதிகமாய் பரிசுத்தத்தில் வளரவும், நாம் பாவ கரை திரைகளை அகற்றி பரிபூரண பரிசுத்தராகவும் நமக்கு உதவியாக இருக்கும். தாமஸ் புரூக்ஸ் என்ற 16ஆம் நூற்றாண்டின் தேவ பக்தன் சமுத்திரத்தில் உள்ள ஒரு மீனை குறித்து எழுதியிருக்கின்றார். அந்த மீனுக்கு ஒரே ஒரு கண் தான் இருக்குமாம். அந்த ஒரே கண்ணும் எப்பொழுதும் வானத்தை மட்டும்தான் நோக்கி கொண்டிருக்குமாம். தனக்குள்ள ஒரே ஒரு கண்ணையும் பரலோகத்துக்கு கொடுத்து விட்ட அந்த மீனை போன்று தேவன் கிருபையாய் நமக்கு கொடுத்துள்ள 2 கண்களையும் பரலோக பாக்கிய வாழ்வை உற்று நோக்க அர்ப்பணித்து அந்த மேலோக நாட்டிற்கு ஆயத்தப்பட தாமஸ் புரூக்ஸ் நம்மை தூண்டுகிறார். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். ஏசாயா 33:17. நாம் நமது கண்களால் காண்பதும் கேட்பதும் அனுபவிப்பதுமான இந்த உலகத்தின் அனைத்து காரியங்களும் முழு முதலான கொடிய மாயையாகவும் மோசடி வித்தையாகவும் இருப்பதால் இந்த மண்ணுலகின் மாயாபுரி சந்தை சரக்குகளில் நமது கவனத்தை தேவைக்கு அதிகமாக திருப்பிவிடாமல் எப்பொழுதும் நமது பார்வையை உச்சித பட்டணத்தின் மேலும் அதன் அதிபராம் நம் இயேசு கிறிஸ்துவின் மேலும் உறுதியாய் பதித்து கொண்டு நமது பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருவோம். அதற்கான பரலோக கிருபைகளை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வாராக. ஆமென்.